3வது முறையா ரிசல்ட் பார்த்துட்டு மார்க் லிஸ்ட்ல பேரே இல்லன்னதும் மனசு முழுக்க ஒரே கேள்வி. நான் படிக்கிறதே தப்பா? இதே நிலைமைய நீங்களும் சந்திச்சிருக்கீங்களா? நான் சந்திச்சிருக்கேன். 3 வருடங்கள், 3 முயற்சி, 3 தோல்வி. ஒரு நாள் என் நண்பர் ஒருத்தர் என் கையில ஒரு டைரிய ஒண்ணு குடுத்தாரு. அதுல முக்கியமா 5 வரிகள் இருந்தது. அந்த 5 வரி என்னுடைய தயாரிப்பு முறையே மாற்றிடுச்சு. இன்னைக்கு அந்த 5 வரிய உங்களுக்கும் நான் பகிரப் போகிறேன். முதல் வரி, மதிப்பெண் விநியோகத்த முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பிஜிடிஆர்பில 150 மார்க். ஆனா 110 மார்க் தான் உங்க மேஜர்ல இருந்து வரப்போகுது. இத முதல்ல நீங்க உடைக்கணும். நான் என்னுடைய மேஜர் பேப்பர படிக்கிறதுக்காக 60% நேரத்த நான் ஒதுக்குவேன். அந்த 60% நேரத்துல அந்த 110 மார்க்குக்கு என்னால எவ்வளோ கெயின் பண்ண முடியுமோ, அவ்வளோ நான் கெயின் பண்ணுவேன். அப்போ என்னுடைய மேஜர் சப்ஜெக்ட்ட மட்டும் நானு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவேன். மீதி இருக்கிற 40% நேரத்துல 30% நேரத்த கல்வி உளவியலுக்கும், 10% நேரத்த பொதுத் தேர்வுக்கும், பொது அறிவுக்கும் நான் பயன்படுத்துவேன். இந்த 30% நேரத்த நானு தனியா ஒரு நோட் புக்ல, இல்ல ஸ்டிக்கி நோட்ஸ்ல கலர் பேனாக்களை கொண்டு முக்கியமான ட்ரிக்கியா இருக்கக்கூடிய கல்வி உளவியல் வார்த்தைகள எழுதுவேன். அப்படி எழுதி வச்சுட்டு என்னுடைய ஸ்டடி ரூம்ல நான் அத ஒட்டி வச்சுப்பேன். படிக்கிற நேரம் தவிர மத்த நேரங்கள்ல, ரெஸ்ட் எடுக்கிற நேரங்கள்ல அத நான் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது, அந்த ட்ரிக்கியான கல்வி உளவியல் கேள்விகள் என் மனசுல மிக ஆழமா பதிஞ்சுது. மீதி இந்த ஜெனரல் நாலேட்ஜ்க்கு 10% நேரத்த நான் ஒதுக்கப் போறேன். அந்த 10% நேரத்துல 4 நியூஸ் ஆப்ல இருந்து நான் வெறும் ஹெட்லைன்ஸ மட்டும் எடுத்துப்பேன். அந்த ஹெட்லைன்ஸ் எல்லாத்தையும் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுப்பேன். அந்த ஸ்கிரீன்ஷாட்டுகள நான் என்னோட மொபைல்ல அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்படி பார்ப்பதன் மூலியமா 1 மாதத்துல என்னால 200 ஜெனரல் நாலேட்ஜ் கேள்விகள கத்துக்க முடிஞ்சது. விதி 2. பழைய கேள்வியே நம்மளுடைய ஆயுதம்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இத்தனை முறையா நான் தோற்றதற்கு காரணம், வெறும் பாடப்புத்தகத்த மட்டும் படிச்சுட்டு கேள்வித்தாள்கள பார்க்காமலே இருந்ததுதான்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். பழைய தாள்கள நான் ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ 30லிருந்து 40% கேள்விகள் குறிப்பிட்ட ஒரு 4, 5 யூனிட்லேருந்து வந்திருக்கிறத என்னால பார்க்க முடிஞ்சது. அப்போ இந்த முறை நான் பிரிப்பேர் பண்ணும்பொழுது, அந்த 4, 5 யூனிட் என்ன யூனிட் அப்படின்றது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ அனலைஸ் பண்ணுவதன் மூலியமா என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இப்போ நீங்களும் என்ன பண்ணுங்க, 2015லிருந்து 2022 வரை உள்ள கேள்வித்தாள்கள நீங்க மிக கவனமா ஆராய்வதன் மூலியமா, உங்களால 40லிருந்து 50% மார்க்க உங்களால உறுதிப்படுத்த முடியும். அப்போ எந்தெந்த டாபிக் எல்லாம் முக்கியம் அப்படின்றத ஒரு எக்ஸெல்ல ஒரு ஷீட்டா நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, எது எதெல்லாம் ரொம்ப வெயிட்டேஜா இருக்கோ, அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஹைலைட்டர் மூலியமா மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அந்த டாபிக்குகள மட்டும் நான் அதிக கவனம் செலுத்துவேன். இதையே நீங்களும் பண்ணீங்க அப்படின்னாக்கா, நிச்சயம் உங்களோட மார்க்கு இன்கிரீஸ் ஆகுறத உங்களால பார்க்க முடியும். அப்போ இத நீங்க ஒரு ரோட் மேப்பா யூஸ் பண்ணணும். விதி 2. ஓஎம்ஆர் ஷீட்ல இப்பத்திலிருந்தே நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா, இந்த முறை ஆஃப்லைன் எக்ஸாம் ஓஎம்ஆர் ஷீட்ல தான் நடத்தப் போறாங்க. அப்போ இத்தன முறை நீங்க ஒரு ஆன்ஸர செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம், அந்த ஆன்ஸர் தவறா இருக்கிற பட்சத்துல உங்களால மாத்திக்க முடியும். இந்த முறை நீங்க ஷேட் பண்ணீங்க அப்படின்னாக்கா, அத உங்களால மாத்த முடியாது. ஒருவேளை நீங்க டபுள் ஷேட் பண்ணீங்க அப்படின்னாக்கா, அது வேலிட் பண்ணாம போறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நீங்க வீட்லயே ஓஎம்ஆர் ஷீட்ல பிராக்டிஸ் பண்ற மாரி இங்க இருந்தே பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க ரெகுலரா நீங்க பிராக்டிஸ் பண்றதன் மூலியமா, டைமர வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அப்படி நீங்க டைமர் வச்சு பிராக்டிஸ் பண்ணுவதன் மூலியமா, நீங்க பதட்டமே இல்லாம எக்ஸாம் ஹால்ல மிகச்சரியா உங்களால எழுத முடியும். விதி 4. ஒரு 30 டே மைக்ரோ பிளான். நான் ஆரம்பத்துல 200 நாளுன்னு சொல்லிட்டு ஒரு டைம் டேபிள் ஒண்ணு போட்டுட்டேன். 40வது நாள்லயே நான் பர்ன் அவுட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் உடைச்சு பார்த்தேன். ஒரு 30 நாள் சைக்கிள். முதல் 25 நாள் மிக ஆழமா படிப்பேன். கடைசி 5 நாள் ரிவிஷன். ஒவ்வொரு 30ஆம் தேதியும் ஒரு மார்க் டெஸ்ட் எடுப்பேன். மொத்தம் 4 சுற்று போட்டேன். அப்போ ஒவ்வொரு முறையும் என்னோட மார்க் 8லிருந்து 10% இன்கிரீஸ் ஆகுறத என்னால பார்க்க முடிஞ்சது. 4வது சுற்றுல 102 மார்க். 4வது சுற்றுல 150க்கு 102 மார்க் எனக்கு கிடைச்சது. நீட்டான பிளான். மிஸ் பண்ணாதீங்க. 30 நாள் மைக்ரோ பிளான உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுடைய ரிசல்ட் மாறும். விதி 5. மனநிலைய நீங்க ரீசெட் பண்ணணும். ஃப்ரீ ஸ்லீப் ரொட்டீன். நாள் முழுக்க படிச்சுட்டு படுக்கைக்கு போனா, தல ஃபுல்லா நம்ம படிச்சது தான் ஓடிக்கிட்டு இருக்கும். நிம்மதியான தூக்கமே இருக்காது. அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, படுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, ரொம்ப ரிலாக்ஸ்டா, ரொம்ப மெலோடியஸா ஏதாவது ஒரு மியூசிக் கேளுங்க. அதே நேரம் ஒரு ஸ்மால் நோட் பேட் ஒண்ணு எடுத்து வச்சுக்கிட்டு, இன்னைக்கு ஃபுல்லா நான் பண்ண பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத அதில எழுதி வைங்க. மூளைய ஒரு காம்பேக்ட் மோட்ல இருந்து ஒரு சிக்னல் நெட்வொர்க்கிங் மோடுக்கு மாத்துங்க. 21 நாள் நீங்க ஒரு விஷயத்த பண்ணீங்க அப்படின்னா, அதுவே உங்களோட ஹேபிட்டா மாறிடும்னு நமக்கு சொல்லுவாங்க. அப்போ நீங்க ரொம்ப காமன் கம்போஸ்டா இந்த கடைசி 30 நாள் நீங்க இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அடுத்த மாதம்
12ஆம் தேதியெல்லாம் நீங்க தேர்வு எழுதி முடிச்சிருந்திருப்பீங்க. அப்போ இனி வரும் காலங்கள்ல நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாம உங்க மனநிலைய சீரா வச்சுக்கிறதுல தான் உங்களோட வெற்றி நிர்ணயிக்கப்படுது. இந்த 5 விதிகள்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆச்சா அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியணும்னா, இப்பவே இத ஷேர் பண்ணுங்க. கீழ கமெண்ட்ஸ்ல உங்க ஃபேவரைட் ரூல் என்ன அப்படின்ட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அந்த டைரியில இருந்த 5 வரிகள் மதிப்பெண் விநியோகம், பழைய கேள்வி பகுப்பாய்வு, OMR பிராக்டிஸ், 30 டே சைக்கிள், ஃப்ரீ ஸ்லீப் ரொட்டீன். இத பின்பற்றினதுக்கு அப்புறம் என் ஸ்கோர் 62ல இருந்து 102ஆ ஜம்ப் ஆச்சு. நீங்களும் இத ஃபாலோ பண்ணி பாருங்க. PGTRB வெற்றி உங்க கையிலேயே இருக்கும். அடுத்த முறை ரிசல்ட் பார்க்கும்போது உங்க பேர் முதல் பேஜ்ல இருக்குன்ற நம்பிக்கையோட போங்க. நீங்க நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.